ஒரு நாள் நிலத்தில் எங்கள் தாத்தா தண்ணி பாய்ச்சிட்டு இருந்த நேரம் எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் பாட்டி பன்றி இறைச்சியும் களியும் எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்க. அது ஒரு மாலை நேரம் ஆயிட்டு. அப்போது வயல்வெளியின் வரப்பில் நடந்து போய் இருக்கும்போது மேலிருந்து ஏதோ ஒன்று எங்கள் பாட்டி தலையில் இருக்கிற கரிச்சட்டியை சீண்டுற மாதிரி இருந்துச்சு. எங்கள் பாட்டியும் அந்த சமயம் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு ஏதோ கரும்பு சோலை தான் ஏதோ தட்டுதேன்னு நினச்சிட்டு வயல் வந்தடைஞ்சதும் எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாவை சாப்பிட அழைச்சாங்க. எங்கள் தாத்தாவும் கை கால் கழுவிட்டு இலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து சட்டியில் இருந்த கறியும் பானையில் இருந்த களியும் சேர்த்து சாப்பிடலான்னு எங்கள் தாத்தா நினச்ச நேரத்தில் கரும்பு வளைவுலையும் நெடுவிலையும் சட சட சடன்னு ஏதோ அலம்புற மாதிரியும் சத்தமும் பாக்கியா ஓரமாக வெட்டி வச்ச வரப்பும் தண்ணி உடஞ்சிட்டு வேற காட்டுக்கு பாயிறதையும் கவனிச்சார். அப்போது ஏதோ சரிப்பட்டு வரலன்னு நினச்சிட்டு எங்கள் தாத்தா எல்லாத்தையும் எடுத்து வை, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் என்ற மாதிரி எங்கள் பாட்டியிடம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் உடஞ்ச வரப்பையும் விடிய விடிய பாயும்படி தண்ணியும் வயல்வெளியில் எல்லாத்தையும் அமைச்சிட்டு எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியை அழைச்சிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு வந்தார். வரும் வழியெல்லாம் காற்றின் சத்தமும் கரும்பின் ஓரம் மடமடவன சத்தமும் பன்றி ஏதோ ஓடி கரும்பை உடைக்கிற மாரி சத்தமும் எங்கள் தாத்தா வேகமாக வா என்ன எங்கள் பாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தார். வீடு வந்தடைஞ்சதும் கறியை எடுத்து சாப்பிட தொடங்கினாங்க. அப்போது வீட்டுக்கு வாசலில் யாரோ ஒருத்தவங்க சிறு குரலில் எனக்கு கொஞ்சம் கறி கொஞ்சம் கொடுப்பீங்களா என ஒரு குரல் ஒன்று வெளியிலேருந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு. எங்கள் பாட்டியோ எந்திரிச்சு யாருன்னு பார்க்கலான்னு நினைக்கும் போது எங்கள் தாத்தா நீ உக்காரு, நான் என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போது வாசல் வழியாக இருந்தது நம்ம பின்னாலே ஏதோ ஒன்று தொடுத்துட்டு வந்த மாரி இருந்துச்சே, அதுதான் வீட்டு வரைக்கும் வந்திருக்குன்னு முடிவெடுத்தார். உங்களுக்கு கறி வேணும்னா கொஞ்சம் கையை நீட்டுங்கன்னு எங்கள் தாத்தா சொல்ல அது கீத்தில் கொஞ்சோண்டு கையை மட்டும் நீட்டிச்சு. அப்போது எங்கள் தாத்தா கொஞ்சம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் கையை நீட்டு என சொன்னதும் இன்னும் கொஞ்சம் நீட்டுச்சு. பிறகு கை பத்தலை, கை இன்னும் கொஞ்சம் நீட்டுவீங்களா என சொன்னதும் எதுக்கு இன்னும் போதும், எனக்கு கறியை மட்டும் கொடுங்க, நான் போயிடுறேன்னு ஒரு குரலில் பேசிச்சு. பிறகு நீங்கள் எவ்வளோ கையை நீட்டுறீங்களோ அவ்வளோதுக்கு அவ்வளோ உங்களுக்கு கறி அதிகமாக வச்சு கொடுக்க முடியும், கையை நீட்டுங்கன்னு சொன்னார். கறியை நீட்ட அந்த ஆவலத்தில் அந்த ஆசையில் கையை முழுசாகவும் நீட்டுச்சு. எங்கள் தாத்தா கை நிறைய கறியை வைப்பது போல் கையை வெட்டிட்டார். கையை வெட்டியதும் அது அழுகுரலோட சத்தத்தோடு இன்னும் சத்தம் போட்டுச்சு. அந்த சத்தம் ஃபுல்லாக எங்கள் பாட்டியும் பயந்துட்டாங்க. அப்போது இது போட்ட சட்டத்தில் என்னோடய கையை கொடு, நான் வந்த வழியே போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் பணிவாகவும் கேட்டுட்டு இருந்துச்சு. எங்கள் தாத்தா அதையும் பொருட்படுத்தாமல் நீ இங்கே வந்து எங்களுக்கு சத்தியம் செய், உன்னாலேயும் உங்களாலேயும் எங்கள் வம்சத்துக்கோ எனக்கோ எந்த ஒரு தீங்கும் நீ ஏற்படுத்தக்கூடாது அப்படி என சத்தியம் செய்ய எங்கள் தாத்தா
சொன்னார். அப்போது அது திரும்பவும் எங்கள் தாத்தாவோடைய கொட்டாயும் ஆட்டு கொட்டாயும் ரொம்ப ஆக்ரோஷமாக மேலேயும் கீழேயும் ஆட்டிச்சு. பெரிய சூறாவளி வந்தது போல் அந்த இடம் மாறிச்சு. அப்போது எங்கள் தாத்தாவோ பயப்படாமல் எனக்கு சத்தியம் செய், உன்னோட கையை நான் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அப்போது அந்த அமானுஷ்ய சக்தி ரொம்ப பணிவோடையும் அழுதுகிட்டு எனக்கு என்னுடைய கையை கொடுத்துரு, இல்லைன்னா எங்கள் கூட்டத்திலேயே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ரொம்ப பாவமாக முகத்தோற்றத்தை வச்சு கொண்டு சத்தம் போட்டுச்சு. எங்கள் தாத்தாவோ நீ சத்தியம் செய், உனக்கு நான் கை தரேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தார். பிறகு சத்தியம் செஞ்சது. சத்தியம் செஞ்சதும் அங்கே இருந்த ஆலமரத்தில் உச்சியில் ஏறி அந்த மரத்தை பெரிய சூறாவளி காற்று அடிக்கிறத போல் அந்த மரத்தை கீழும் மேலுமாக ஆட்டி கொண்டிருந்தது. பிறகு எதுவும் செய்ய முடியவில்லையே என்று வருத்தத்துடன் அங்கிருந்து கிளம்பியது.